Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 9 differential equation exercise 9.5 introduction பார்க்குறோம். linear differential equation வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இது மூணாவது மெத்தட் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு differential equation அதாவது இந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா, அதாவது இங்க பார்த்தீங்கன்னா y வந்து தனியா இருக்கு, அதே மாதிரி இங்க வந்து எக்ஸ் தனியா இருக்கு. இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்ததுனாவே நம்ம வந்து இந்த மெத்தட் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ரெண்டு இருக்கு, ஒன்னு டிவை பை டிஎக்ஸ் இருக்கு, இன்னொன்று வந்து டிஎக்ஸ் பை டிஒய்னு வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது மட்டும் வந்து பார்ப்போம். ஸோ டிவை பை டிஎக்ஸ் வந்து என்னன்னா டிவை பை டிஎக்ஸ் பிளஸ் பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்க பியும் கியூவும் வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ்னு வந்து நம்ம எடுத்துப்போம். இல்லைன்னா இதை வந்து பின்னு எழுத மாட்டோம், பி ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து எழுதுவோம். ஸோ இங்க டிஒய் பை டிஎக்ஸ் வந்துன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இதுவுமே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான். சரியா, இது பி வந்து இட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், வெறும் பின்னு நான் போட்டிருக்கேன். இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் இன்டூ ஒய் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இங்க பியும் கியூவும் கான்ஸ்டன்ட்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா வந்து இருக்கும். இந்த பார்ட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன், இங்க என்னன்னா வந்து போகல. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பி அண்ட் கியூ அந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பி அண்ட் கியூ வேல்யூவை எழுதிக்கிறோம். அடுத்தது தான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்ம்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிளஸ் ஒய், இங்கே பார்த்தீங்கன்னா ஒய், இங்கே வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒய், இந்த மாதிரி தனியாக ஒய் வருதுல்ல, இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்தாவே லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே தான், ஆனால் டிஎக்ஸ் பை டிஒய்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த டிஎக்ஸ் பை டிஒய்னு வந்ததுன்னா இங்கே வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யா வந்து மாறிடும் அது. ஸோ டிஎக்ஸ் பை டிஒய்க்கு இங்கே வந்து பி வந்து என்னது, இங்கே வந்து பி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பி அண்ட் கியூ, அப்படி இல்லாட்டினா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யா வந்து இருக்கும் பியும் கியூவும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதே தான் வந்து வரும் நம்மளுக்கு. அப்படியே மாற்றி எழுதணும் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், இந்த பார்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன். ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் மைனஸ் 2x by y is equal to y square e power minus y. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ், இது வந்து இந்த செகண்ட் ஒன்னுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் பார்ட் வந்து இந்த செகண்ட் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம இந்த ஃபார்மேட்டில் வந்து எழுதிக்கணும். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் கியூ பிளஸ் பி இன்டூ ஒய் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கிறோம். இங்க வந்து பி அண்ட் கியூ நான் சொன்னல ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து அதாவது டிஒய் பை டிஎக்ஸ்னு வந்துச்சுன்னா பி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்கும். சரியா, அதே மாதிரி கியூவும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா தான் வந்து இருக்கும். இதே வந்து டிஎக்ஸ் பை டிஒய் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அப்போ பி அண்ட் கியூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், இல்லாட்டின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யா வந்து இருக்கும். அது நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைண்ட் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ். பிக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஒரு வேல்யூவை கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சிருப்போம்ல, அந்த வேல்யூவை எடுத்து இங்கே போட்டு இன்டகிரேட் பண்ணி நம்ம எழுதணும். இது வந்து இ பவர் அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைடா ரைட் ஹேண்ட் சைடா வந்து எழுதிக்கிறோம். அதாவது y ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும்போது நம்ம வந்து y தான் வந்து எடுப்போம். y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து மெத்தட் ஃபார் சால்விங். இப்போ இதே டிஎக்ஸ் பை டிஒய்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் in the form dx by dy plus இங்க வந்து நம்ம டிஃபரன்ஷியல் அதாவது இதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் செகண்ட் ஒன்னுக்கும் நம்ம பிரிச்சு காமிக்கிறதுக்காக இங்க வந்து p1xன்னு போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு q1 அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். p1 அப்படின்றது என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப் p1 q1 வந்து என்னது கான்ஸ்டன்ட்ஸ் இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே
இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இது ஃபஸ்ட்டு வந்து இதை கம்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கிறோமா. அடுத்தது வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டகிரேட்டிங் செகண்ட் ஸ்டெப்பு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வில் பி ஈக்குவல் டு, அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், இ பவர் இன்டகிரல் p1 dy மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துப்போம். p1 வந்து என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யா தான் வந்து இருக்கும், அதை மட்டும்தான் எடுத்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி எழுதுறோம். ஸோ இதுதான் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்தது வந்து சொல்யூஷன். சொல்யூஷன் வந்து சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம், எக்ஸ் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு integral q1 into integrating factor, the whole thing into dy plus c. அதே தான் வரும். இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாம் நம்ம ஒய்னு வந்து போட்டுக்கிறோம். இங்கே வந்து அங்கே வந்து ஒய் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு வரும், இங்கே எக்ஸ் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு போட்டுக்கிறோம். q இருக்கும், இங்கே q1 போட்டிருக்கோம். அண்ட் இங்கே அங்கே வந்து dx இருக்கும், dyன்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே இந்த இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யா வந்து இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சால்விங் மெத்தட். ஸோ இப்போ வந்து நம்ம சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 14, ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx மைனஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q அப்படின்னு வந்து இருக்குது. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, dy by dx மைனஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்னது, p வந்து இங்கே என்ன இருக்குது, 1ன்னு வந்து இருக்குது, அதாவது -1ன்னு இருக்குது. ஸோ p ஈக்குவல் டு -1, q வந்து காஸ் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை கம்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோமா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வில் பி ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் p dx -1 இன்டூ dx வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்போனா இங்கே என்ன வரும், இ இங்கே வந்து dx இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் வந்துடும். ஸோ மைனஸ் எக்ஸ் வரும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப், அதாவது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx ப்ளஸ் சி. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து என்னது, இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்துடும். q வந்து நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், காஸ் எக்ஸ் dx ப்ளஸ் சி வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ இந்த பார்ட் மட்டும் ஐன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஸோ ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து இருக்குது. ஸோ இது வந்து யூவி யூஸ் பண்ணுறோம், யூவி ரூல். ஸோ இன்டகிரல் யூ இன்டூ வி டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ இன்டகிரல் வி டிஎக்ஸ் minus integral d by dx of u integral v dx the whole dx னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வந்து எது யூ ஹைலைட் மெத்தட் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதுதான் வந்து u அண்ட் இது வந்து vன்னு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ காஸ் x integral e power minus x dx minus integral d by dx of cos x integral e power minus x dx the whole dx னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இன்டகிரேட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும், cos x அப்படியே வந்துடும். இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் போடுறோம், -1 வந்து வந்துடும். மைனஸ் இன்டகிரல் காஸ் எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அகெயின் இதுவுமே வந்து நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் -1ன்னு வந்து வரும். த ஹோல் திங் டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மைனஸும் வந்து கேன்சல் ஆகிடும்.
ஸோ I will be equal to minus e power minus x cos x வந்துடும். மைனஸ் வெளியில் இருக்கும், அந்த ரெண்டு மைனஸும் வந்து நம்மளுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இன்டகிரல் sin x இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ் dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ திருப்பியுமே வந்து நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணுறோம். இதை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் இதை வந்து வின்னு எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ I இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் வந்துடும். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு பதிலாக வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? யூ இன்டகிரல் வி. ஸோ சைன் எக்ஸ் இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்துடும். மைனஸ் integral d by dx of u வந்து sin x வந்து நம்மளுக்கு வரும். integral e power minus x dxன்னு வரும். the whole thing dx. அண்ட் இது ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக ஒரு பார்ட். இந்த பார்ட்டை தான் நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அதனால் நான் இந்த பெரிய பிரேசஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ I இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் வந்துடும். மைனஸ் இங்கே வந்து sin x இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா e பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு வந்து வந்துடும். மைனஸ் இன்டகிரல் சைன் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ சைன் எக்ஸை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா காஸ் எக்ஸ் வந்து வரும். ஸோ காஸ் எக்ஸ் இன்டூ இங்கே வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் வரும் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இப்போது இந்த மைனஸை நான் இங்கே வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் வந்துடும். மைனஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து இந்த மைனஸ் இருக்கா. ஸோ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் வந்துடும். இங்கே வந்து ப்ளஸ் இன்டகிரல் காஸ் எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் ஐ. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே வந்து ஐ வந்து இருக்குது. ஐன்னு இதுதான் ஐ பார்ட் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஐன்னு வந்து எடுத்திருப்பேன். ஸோ இதை தான் இங்கே வந்து நான் ஐன்னு வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் ஐன்னு போடலாமா? ஸோ ஐ ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் அண்ட் இங்கே வந்து இந்த மைனஸ் வெளியில் எடுத்துட்டேன்னா இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் வந்துடும். இங்கே வந்து ப்ளஸ் ஐன்னு வந்து நான் எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் சைனை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். திருப்பியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து மைனஸ் ஆகிடும்மா. ஸோ மைனஸ் வந்துடும், மைனஸ் ஐன்னு வந்து வந்துடும். ஸோ இந்த ஐயை நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 2i இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இருக்கும். ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ்னு வந்து இருக்கும். அண்ட் ஐ வந்து இந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ வந்து இ பவர் மைனஸ் எக்ஸை காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ 2i ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் காமனாக எடுத்தோம்னா சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 2 வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஐ இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 இன்டூ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை நம்ம இங்கே வந்து இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 1 ஈக்குவேஷனில் நம்ம இதை எடுத்துகிட்டு வரோம். அதாவது இந்த ஐ தான் நான் இப்போ சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ ஒய் இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்தது? இன்டகிரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம். அதையே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பேஜில் இருக்கிறதுனால திருப்பி எழுதியிருக்கேன். அண்ட் இன் பிளேஸ் ஆஃப் இந்த பார்ட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே இந்த ஐ வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். திஸ் இஸ் ஐ இல்லை. ஸோ ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ப்ளஸ் சி அண்ட் இந்த இ பவர் மைனஸ் எக்ஸை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். டினாமினேட்டர் வந்துடும். ஸோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் 2 இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி பை இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு 1/2 சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இன்டூ இ பவர் எக்ஸ்னு வந்து வரும். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த இடத்துல மட்டும் இங்கே இந்த மைனஸ் சைனை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணி இங்கே மைனஸ் ஐன்னு எழுதணும். ஸோ அவ்வளோதான் வந்து எக்ஸாம்பிள் 14. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 15 வந்து பார்க்கலாம்.
ஸோ 15th எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஃபார் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குது, எக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன வரணும், நம்மளுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வரணும், எக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த எக்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், டிவைடு த்ரூ அவுட் பை எக்ஸ்னும் பண்ணலாம், இந்த எக்ஸை வந்து நம்ம அதர் சைடும் கொண்டு போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பை எக்ஸ்ன்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ டிவைட் பை எக்ஸ் போத் சைட்ஸ் எழுதினோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும், எக்ஸ் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே வந்து எக்ஸ் வந்துடும், ப்ளஸ் 2y பை எக்ஸ் வந்துடும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ்னு வந்து வந்துடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y பை எக்ஸ்னு இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்னு வந்து வரும், எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் என்ன வந்துருச்சு, டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் py ஈக்குவல் டு q இந்த ஃபார்மில் வந்து இருக்கா. ஸோ இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா p ஈக்குவல் டு 2 பை எக்ஸ்னு வந்து இருக்குது, அண்ட் q இஸ் ஈக்குவல் டு this is equal to x ma and q equal to x. இப்போ நெக்ஸ்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் பி டிஎக்ஸ். ஸோ இப்போ இங்கே இ பவர் இன்டெக்ரல் 2 பை எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து வரும், இங்கே 2வை வெளியில் எடுத்துடுறேன். ஸோ அப்போ 2 இன்டெக்ரல் எக்ஸ் டு த பவர் டிஎக்ஸ் பை எக்ஸ்னு வந்து வரும். இது வந்து என்னது, லாக். ஸோ அப்போது இ பவர் 2 லாக் எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து n லாக் m ஃபார்மில் இருக்குது. ஸோ இ பவர் லாக் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ ஈயும் லாகும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா. ஸோ அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அதாவது தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம போட்டோம். ஸோ ஒய் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஒய் வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒய் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகிரல் q வந்து நம்மளுக்கு x இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் சி வந்து வரும். ஸோ y இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து என்னது இன்டகிரேஷன் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்னு வரும் ப்ளஸ் சி. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் வந்து என்ன வரும், எக்ஸ் டு த பவர் 4 ப்ளஸ் சி. ஸோ y இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 4 பை 4 ப்ளஸ் சி. அதாவது எக்ஸ் டு த பவர் n இன்டகிரேஷன் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த ஸ்கொயரை நான் இந்த சைட் கொண்டு வரேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 4 பை 4 இன்டூ எக்ஸ் டு த பவர் 2ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும், ப்ளஸ் இங்கேயும் சி பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு இது ஸ்கொயரும் இந்த 4ம் கேன்சல் ஆகிடுமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 4 இருக்கும், ப்ளஸ் சி இன்டூ எக்ஸ் டு த பவர் மைனஸ் 2 வந்து வந்துடும். ஸோ இஸ் த ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள் 15ஓட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 16 வந்து பார்க்கலாம். ஸோ ஒய் இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிஎக்ஸ் வருது. ஸோ நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஒய் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2y ஸ்கொயர் இன்டூ டிஒய் அப்படின்னு வந்து வரும். ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் அப்படின்னு வந்து நான் கொண்டு வரேன், அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2y ஸ்கொயர் பை ஒய்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஒய்யை தனித்தனியாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 2y ஸ்கொயர் பை ஒய்ன்னு வந்து வரும். ஸோ ஒய்யும் ஒய் ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 2y அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு p1 இன்டூ ஒய். இதை வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரணும், p1 இன்டூ ஒய், அதாவது டிஒய் டிஎக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் மைனஸ் p1 ஆஃப் ஒய் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு q1. இதுதான் வந்து நம்மளுக்கு
நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய ஃபார்மேட். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்கு, டிஎக்ஸ் பை டிஒய் இருக்கு. இப்போ இது இந்த ஃபார்மேட்ல எனக்கு வேணும். ஸோ இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். மைனஸ் எக்ஸ் பை ஒய்னு வந்துடும், ஈக்குவல் டு 2y. இப்போ வந்து நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம். நான் எதுக்கு இங்கே p1 ஆஃப் ஒய் இன்டூ எக்ஸ்னா இங்கே எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து எழுதணும். அப்போ p1 வந்து என்னது 1 பை ஒய். ஸோ p1 will be minus 1 by y and q is equal to 2y. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் p1 dyன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இ பவர் இன்டகிரல் மைனஸ் வெளில எடுத்துடுறேன், dy by yன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இ பவர் மைனஸ் லாக் ஒய்னு வந்து வரும். அண்ட் மைனஸ் இது வந்து -1ன்னு அர்த்தம். ஸோ இதை மேலே போயிடும், அதாவது n log m ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இ பவர் லாக் ஒய் பவர் -1 அப்படின்னு வந்து வந்துடும். இது ரெண்டும் வந்து ஈயும் லாகும் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒய் பவர் -1 which is 1 by y வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 by y. ஸோ இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q1 இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dy ப்ளஸ் சின்னு வந்து நம்மளுக்கு வரும். இதுதான் ஃபார்முலா, இதில் போட போகிறோம். ஸோ எக்ஸ் இன்டூ 1 by y வரும், ஈக்குவல் டு இன்டகிரல் q1 வந்து 2y இன்டூ 1 by y dy அப்படின்னு வரும், ப்ளஸ் சி. ஸோ இது எக்ஸ் பை ஒய் இருக்கும், ஈக்குவல் டு 2 வெளியில் வந்துடும், 1 by ஒய்யும் 1 by ஒய்யும் கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து dy ப்ளஸ் சின்னு வந்து வரும். ஸோ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 2y ப்ளஸ் சின்னு வந்து வரும். ஸோ இந்த ஒய்யை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y² ப்ளஸ் cy அப்படின்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் 17 வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கிவன் தட் y ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது dy பை dx ப்ளஸ் p இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு q இந்த ஃபார்மில் வந்து இருக்கு. ஸோ இங்கே p இருக்கிற இடத்துல வந்து என்ன இருக்குது, p is equal to cot x and q is equal to 2x plus x square cot x. ஸோ இப்போ p and q வந்து நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் p dx. ஸோ அப்போ இ பவர் இன்டகிரல் cot x dx வந்து இன்டகிரேஷன் ஆஃப் cot x வந்து இ பவர் லாக் சைன் எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஈயும் லாகும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போனா நம்மளுக்கு சைன் எக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் சைன் எக்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். எதில் அப்ளை பண்ணணும், ஸோ ஒய் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டூ dx plus c. ஸோ இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y இன்டூ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் q வந்து 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காட் எக்ஸ் டிஎக்ஸ் வரும் ப்ளஸ் சி. ஸோ அப்போ y இன்டூ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் எக்ஸ் இருக்குல்ல, இந்த q எழுதியாச்சு, இங்கே வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை நான் எழுதலை. ஸோ சைன் எக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இன்டகிரல் இந்த சைன் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா 2x இன்டூ சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். பிரித்து வந்து எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. ஸோ ஒய் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 2x இன்டூ சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ sin x dx ப்ளஸ் சி வந்து நம்மளுக்கு sin x cot x dxனு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இன்டகிரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, இன்டகிரல் u இன்டூ வி டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு u இன்டகிரல் வி டிஎக்ஸ்
minus integral d by dx of u integral v dx the whole dx. ஸோ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, ஒய் சைன் எக்ஸ் வந்து அப்படியே இருக்குது. இங்கே வந்து இன்டக்ரல் 2x இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நான் வந்து இப்போ இந்த பார்ட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ப்ளஸ் இன்டக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி வந்து இருக்கு. ஸோ இப்போ தனித்தனியாக வந்து நம்ம இன்டகிரேஷன் அப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த பார்ட்டை மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். இது ஐன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஐ சால்விங் ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 2x sin x dx. இதில் ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கிடச்சிருக்கு, y இன்ட்டு சைன் எக்ஸ் இருக்குது ஈக்குவல் டு இன்டகிரல் 2x இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வரும் ப்ளஸ் இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காட் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். இப்போ இந்த காட் எக்ஸை வந்து நான் மாற்றி நான் எழுதுகிறேன். என்னென்ன எழுதுகிறேன், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னு எழுதுகிறேன். ஸோ அப்போ எனக்கு காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னு வந்து வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி எனக்கு காஸ் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதோட பிளேஸில் நான் வந்து என்ன போடலாம், காஸ் எக்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 2x சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஹைலைட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைலைட் படி இதுதான் வந்து யூன்னு எடுத்துப்போம், இதை வந்து வின்னு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இன்டகிரல் யூ வி டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு u integral v dx minus integral d by dx of u integral v into dx the whole dx னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நான் I1ன்னு வந்து எடுத்துக்கிறேன், இந்த பார்ட் மட்டும். ஸோ சால்விங் I1. ஸோ இதை எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரல் cos x dx வந்துரும் மைனஸ் இன்டகிரல் d by dx of x ஸ்கொயர் வரும் இன்டகிரல் cos x dxன்னு வரும் the whole dx. ஸோ x ஸ்கொயர் இன்டகிரல் cos x dx மைனஸ் இன்டகிரல் இது வந்து 2x வந்துடும் அண்ட் cos x வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா sin x வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இன்ட்டு dx. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ் வந்துடும் மைனஸ் இன்டகிரல் 2x சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். இப்போ நான் இதை வந்து நான் இன்னுமே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலை, இதை அப்படியே எடுத்து இங்கே போடுறேன் I1 பிளேஸில். ஸோ அப்போ வந்து இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 1 போட்டோம்னா y இன்ட்டு சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு integral 2x into sin x dx plus x square into sin x minus integral 2x into sin x dx னு வந்து வரும். இங்கே 2x into sin x dx minus integral 2x sin x வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா y into sin x is equal to x square into sin x plus c வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ வந்து கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு புட் y ஈக்குவல் டு 0 when x is equal to pi by 2. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ y sin x-ஆ, ஸோ 0 into sin pi by 2 equal to pi by 2 whole square into sin pi by 2 plus c. ஸோ இங்கே 0 ஆகிடும் ஈக்குவல் டு பை பை 4 இன்ட்டு 1 வந்துடும் ப்ளஸ் சி. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ஸ்கொயர், இது வந்து பை ஸ்கொயர் பை 4ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே போடணும் சப்ஸ்டியூஷன். ஸோ ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் மைனஸ் பை ஸ்கொயர் பை 4. ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த சைன் எக்ஸ் நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், எக்ஸ் ஸ்கொயர் sin x by sin x minus pi square by 4 into sin x. sin x cancel ஆகிடும். ஸோ y equal to x square minus pi square by 4
இங்கே வந்து இன்டூ sin x. sin x not equal to 0. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 17. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 18 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 18, find the equation of the curve passing through the point 0, 1 சொல்லியிருக்காங்க. If the slope of the tangent to the curve at any point x, y is equal to the sum of the x coordinate and the product of the x coordinate and y coordinate of that point அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த curve passing through the point வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ போன எக்ஸசைஸ்லேயே பார்த்தோம், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னு வந்து கொடுத்தாங்கன்னா என்னது, dy by dxன்னு வந்து எழுதணும். டு த கர்வ் அட் எனி பாயிண்ட் எக்ஸ், ஒய் இஸ் என்ன வரும், ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா dy by dx is equal to x plus sum of the x coordinate and the product of x coordinate and y coordinate. So x into y அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில். ஸோ dy by dx minus xy equal to xன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது dy by dx plus py equal to q. ஸோ p வந்து இங்கே என்னன்னா மைனஸ் எக்ஸ் வந்துடும் அண்ட் q is x. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ் வந்துடும். இ பவர் இன்டகிரல் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து வரும். ஸோ இட் வில் பி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து இதுதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு y இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx plus c. So y into integrating factor e power minus x square by 2 வந்துரும் equal to q வந்து x into e power minus x square by 2 வந்துரும் dx plus c. இந்த பார்ட்டை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறோம். இது in வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ I equal to integral x into e power minus x square by 2 dxன்னு வந்து கொடுத்துருக்காங்களா. இதை வந்து நான் இங்கே பவரில் இருக்குல்ல, அதை வந்து டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ புட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு டீன்னு வந்து எடுத்துக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ மைனஸ் 2x 1/2 வந்து வெளியில் வந்துடும். பை 2 ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த மைனஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா இன்டகிரல் இ பவர் டி வந்துடும். எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடி வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இட் வில் பி மைனஸ் இ பவர் டி, மைனஸ் இ பவர் டி தான். ஸோ இப்போ இதை இ பவர் டீனா வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ இப்போ இதை எடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம போட்டுக்கலாம். இன்டகிரேட் பண்ண பிறகு கிடச்சிருக்க இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது இன்டகிரேட் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சரில் இதை எடுத்து இந்த ஐ பிளேஸில் வந்து நம்ம போட்டு போகிறோம். ஸோ அப்போ என்ன இருக்கும், y இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த பார்ட்டை கீழே கொண்டு வந்துடுறேன். இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ y ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பை இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வந்துடும் ப்ளஸ் சி பை இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வந்து வரும். இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ y ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் சி இன்டூ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0, 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0, 1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 1ன்னு வந்து வரும். ஸோ இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் 0 ஸ்கொயர் பை 2ன்னு வந்து நம்மளுக்கு வரும்.
ஸோ -1 இந்த பக்கம் வரும். இட் வில் பி 1 + 1 2. இங்கே வந்து 2 = c into e power 0ன்னு வரும். அண்ட் e power 0 is 1. ஸோ c is equal to 2. c equal to 2 தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து 2 எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ y equal to -1 plus 2 into e power x square by 2ன்னு வந்து நம்மளுக்கு வரும். This is the equation of the curve. The required equation of the curve is இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.